ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 கேஜெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது முன்னாடி நிப்பு வந்து அடிக்கடி பிளாக் ஆயிரும். இதை வந்து நம்ம தேய்ச்சி சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், எம்ஆர் சீட் வந்து ஒட்டியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு எல்லாமே எல்லாம் சுருட்டி வச்சுக்கிற மாதிரி சால்ட்ரிங் பேஸ்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு லேப்டாப் பேட்ரி ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வுட்டு இரும்பு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இதாக இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இரும்பு கம்பியை வளைச்சிட்டு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய கம்பியை வளைச்சி விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சால்ட்ரிங் பேஸ்ட்டு நான் வந்து சிரிஞ்சில் ஏற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இது மாதிரி ஏற்றி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வைக்கிற மாதிரி மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டப்பா வச்சுருக்கேன். இது வந்து வீடியோவில் காட்டுறேன் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மவுண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கிறதால ஒரு ட்ரில் மிஷின் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு நெட்டை வச்சு அங்கே டைட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பியை வளைச்சி விட்டு ஒயர் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறமா எம்ஆர் சீட் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஒரு ஸ்க்ரூ வச்சு அதுவும் வந்து ஒட்டியிருக்கேன். டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒயர் வைக்கிற மாதிரி இடம் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் இந்த மாதிரி சுருட்டி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிப்பு வந்து கருகிரும், பிளாக் கலரில் ஆயிரும். சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி அரம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது தேட தேவையில்லை. இது வந்து ஒரு டூலில் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வெளியேன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.